ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு தேவையான பெருஞ்சீரகம், பட்டை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இது பொரிஞ்சு வரும்போது இதுக்கு தேவையான நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணிட்டேன். அதை நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டிங்கன்னா அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை கூட இப்படி சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மட்டன் வறுவலுக்கு காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறோம். காஞ்ச மிளகா ஆட் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டு வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் போட்டதும் கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இதுவாக இருக்கும். ரொம்ப நேரமாக செய்யும் சாப்பிடுவாங்க. நல்லா பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வெந்து இதுவாகி எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைமில் நான் மட்டனை வேக வச்சு இதில் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மட்டனுக்குள்ளே காரம் போகிறனால அதை நான் ஆட் பண்ணி வச்சு இதை நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிட்டனால இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி, நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இதை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்படியே வச்சுட்டு 10 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டால் மட்டும் போதும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான மிளகுத்தூள் போட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் மேலே வரைக்கும் நம்ம பெப்பர் தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறதுனால தேவைக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லோரும் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. நான் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இதை இறக்கிடும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.